சோல்ஜர்ஸ். முன்னொரு காலத்துல அயன் சிங்கம் அப்படின்ட்டு மிகப்பெரிய இட்டு கொடுத்து மேல இருந்தவர் தான் நம்ம சூர்யா. அப்படி சொல்றது தளபதி பிழை தள்ளிட்டு முன்னாடி வந்து கெத்து காமிச்சவர் தான் நம்ம சூர்யா. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா, கிளாஷ் போகுமா போவாதா, பாஸ் பின் ஆகிட்டாங்க. அது பின் ஆகிட்டாங்களா? அவர் எங்கம்மா குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? ஆமா, அந்த எடிட்டருக்கு குரல் என்னாச்சு? போன வீடியோல எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியா? அது ஒன்றல்ல, நீ பொண்ணு பார்க்க போன பாட்டு பாட சொன்னாங்க, அதுதான் குரல் போயிடுச்சு. வழக்கமா பொண்ணு தானே பாட சொல்லுவாங்க. பொண்ணு டான்ஸ் ஆட, நான் பாட்டு பாட. என்ன பார்த்ததும் எனக்கு யாருது கிக்கு. அது சரி, இவன் நம்ம கிட்டே கதை கட்டுறான். கங்குவா படம் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்ட்டு சூர்யா ஃபேன்ஸ் பல பேர் காத்துட்டு இருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே வந்து ஒரு காலத்துல ஒவ்வொரு சூர்யா ஏன் நிலைமைக்கு ஆனாரு? பல வருஷமா இட்டியா கொடுக்காம இட்டுக்கு அப்புறம் வருமா, எது பண்ண முடியுமா, ரோலஸ்காவது படம் வருமா அப்படின்ட்டு நம்ம காத்துக்காம என்ன ஆச்சு அப்படின்றதான் இதுல தெளிவா பார்க்க போறோம். அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சூர்யா. ஒரு காலத்துல நானே சூர்யா ஃபேன், கடைசி என்ன வீடியோ பட விஷயம் கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தி. ஓகே சுரேஷ், ஓரா பேசாம விடுவ போயிடலாம். அது யாரெல்லாம் சூர்யா ஃபேன் லைக் பண்ணிட்டு சூர்யா ஃபேன் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து நான் என்ன அனிமல்ன்றத இந்த வீடியோ நிறையா சொல்றேன். நீ கழுகுனே எனக்கு தெரியுமில்ல, எல்லாரும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் ஓரா பேசாம உள்ள போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இவர் எலி சினிமா ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நெப்ப கிட்டு தான். நிறைய தெரிஞ்சிருக்கோம், சிவகுமாரோட பையன் தான் இவரு அப்படின்ட்டு. அதனாலேயே சினிமாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் அவனை வரலை. தெரியா சொல்லனா நேருக்கு நேர்னு ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலையும் தலைவரும் அடிக்க வேண்டியது. ஏற்கனவே ராஜாவின் பார்வையிலே படத்திலேயே வச்சு செஞ்சு விட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. மறுபடியும் ஒரு படமான்ட்டு தான் வந்து தலை வந்து பாதையை கழிந்து போனது. மீண்டுமா அது இந்த போட்டோலாம் பார்த்துருப்பீங்க, தலையை ஒன்னாகிற போட்டோஸ்லாம். பட் தலை வெளியே பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு யாரா இருக்கு, யாரா உள்ள போறது யோசிக்கும் போதுதான் அப்பா வந்து டைரக்டர் கண்ணில் மாட்டினவர் தான் நம்ம சூர்யா. அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? இப்ப ரோச்சு பாருங்களேன், ரோலெக்ஸ் அண்ட் லியோ ரெண்டு பேரும் ஒரே படத்துல வச்சு காந்தி கங்குவா. அது வந்து வேற யூனிவர்ஸ், வேற யூனிவர்ஸ். ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்ஸ் இருக்காங்கல்ல, லியோவோ ரோலெக்ஸோ. அந்த டைம் யோசிக்க மாட்டாங்களே நம்ம என்ன அடிப்போம் அப்படின்ட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, ஒரு படம் தான். அதுக்கப்புறம் வந்து 2-3 பாட்டு அடிச்சிருந்துப்பார். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரி அடிக்க வராது, சரி டான்ஸ் ஆட வராது. எப்படின்னா ஒரு பாட்டில் இவரு ஒரு டூப் போட்டிருப்பாங்க, இவரு டான்ஸ் ஆடுறதுக்கு டூப் ஷேவல போய் டான்ஸ் ஆடிருப்பாங்க டூப் போட்டுலாம். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. இந்த அளவுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அலம்பால இருந்தார். அது 2 படம் அடிச்சாரு. அந்த படம் பெருசா போகல, பெருசா ஒரு பேர் வரல. பட் இவர் கரியர் ஹெல்ப் பண்ணது யாரு பண்ணா வேற யாரும் இல்ல, அதுதான் நம்ம கேப்டன். கேப்டன் பாருங்களேன், தளபதிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. உண்மையிலே கேப்டன் தாங்க. பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். பெரியண்ணா அப்படின்ற படத்துல வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் வந்து நம்ம அடிச்சிருப்பார். நான் தம் அடிக்கிற ஸ்டைல. பட் என்ன இருந்தாலும் வந்து நம்ம சூர்யோட கரியர்ல பார்த்தீங்கன்னா கெட்டப் சேஞ்சு, ஆக்டிங் சேஞ்ச் எல்லாம் பெருசாக இருந்திருக்காது. தலைவன் வந்து ஒரு சாக்லேட் பாய் அப்படிதான் நடிச்சிருந்திருப்பார், சாக்லேட் பாய் தான் நடிச்சிருந்திருப்பார். பட் ரக்கட் பாய் நடிக்கணும் அப்படின்ட்டு நடிச்சு சூர்யாவால ஆக்டிங் பண்ண முடியும், சூர்யாவால நம்ம கெட்டப் மாற்ற முடியும் அப்படின்னு கொடுத்த படம் தான் 2001 வந்த நந்தான்ற படம். அந்த படம் தான் வந்து ஆக்டிங்லாம் மாறி ஒரு மெச்சூர் ஆக்டிங்கா மாறி பயங்கரமா கலக்கி இருந்திருப்பார் நம்ம சூர்யா. அதுதான் அவருக்கு வந்து பிளாக் பஸ்டரும். பட் படம் பேர் தான் சரியில்லை, மாத்திருக்கலாம். எனக்கு பர்சனலா பிடிக்கல. தூக்கிறாது வாய்ப்பில்லை ராஜா. இப்போ தமிழ்சாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னா அவர் கரியரை மேலே கொண்டு போறதுக்கு 2 விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு சொல்றேன்னா ஆக்டர்ன்றது வேற, ஹீரோன்றது வேற. ஆக்டர் வந்து எந்த கேரக்டர் அடிச்சுட்டு போயிடலாம், பட் ஹீரோன்றது அதுதான் கரியரை கரெக்டாக பில்டப் பண்றது. பட் இந்த ஹீரோன்ற கரியரை கரெக்டாக பில்ட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறது தேவை. ஏன்னா ஒரு ஆக்ஷனாக மாறும்போது தான் பல வருஷம் குப்பை ஓட்ட முடியும் சினிமாவில். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பட் அந்த படத்தை வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா நம்ம பாலாதான். பாலமாமா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து படத்துல நடிச்சேன். பட் இன்னைக்கு சண்டை போட்டு போயிட்டாங்களா என்ன பண்றது. தொடர்ந்து வந்து இட்டு படமா கொடுத்துட்டு இருந்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உன்னை நினைத்துன்ற படத்துல முன்னாடி சாக்லேட் பாய், மௌனம் பேசுறதுல வந்து ரக்கட் பாய், நந்தா கூட ஒரு மாதிரி கேட்டு வச்சிங்களேன். பட் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்தது காக படத்துல தான். இதுக்கப்புறம் தான் கரியர் வந்து மேலே முன்னே ஆரம்பிச்சுது. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு போட்டியா இருந்தது யாருன்னா தலையும் தளபதியும். தளபதி வந்து டாப்ல இருக்கும் பொழுது இவங்க ஒரு 3rd தான் இருந்தாரு. அவனை போய் வச்சுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் அப்படின்ட்டு.
அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. சில ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஆக்ஷன் படம் அப்படின்னு நடிப்பாங்க. சில பேர் வந்து சாக்லேட் பாய்ங்க, எதிர் வீட்டு பையங்க, இப்போ பக்கத்து வீட்டு பையங்க நடிப்பாங்க. பட் சூர்யா மட்டும்தான் ஒரு சாக்லேட் பாய் நடிப்பாரு, ரெக்கார்ட் பாய் நடிப்பாரு, ஆக்ஷன் படம் காமிச்சு வந்து பயணம் வந்து படத்தை போட வச்சிருவாரு. ஸோ வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் எல்லாமே செட்டாக இருக்கும். கஜினி படத்தில் வந்து அதே ஒரே படத்துலயே சாக்லேட் பாய் ரோலு, ரெக்கார்ட் பாய் ரோலு. அசின் மேல வச்சது அவ்வளோ லவ். காதல் பைத்தியம் மேட்டரா? இதுக்குதான் நீ பண்றதே இல்லை. இது நானும் வந்து சரி எழுதி திவ்யா திவ்யா இப்படி எழுதிக்கிறதுக்கா? வெள்ளக்காரியுடன் காதல் கொண்டேன். அப்படியே வச்சிர போறேன். ஆக்சுவலி பொண்ணா பரவாயில்ல, ஊர்பட்ட பொண்ணுக்கு என்ன பச்சை பெயிண்ட் தான் எடுத்து நீ ஊத்திக்கணும். இந்த பக்கம் கேண்டீன் எழுதணும், இந்த பக்கம் வந்து ஆஸ்டின் எழுதணும், முதுகுல வந்து எழுதுன்னு தெரியல. வைஷ்ணவின்னு எழுது. வந்து காலேஜ் கிருஷ். ஸோ அது என்ன சொன்னா இப்ப கூட அது என்னது டிசால். வாடா இட்டு வாடாயா, இது உனக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். அட கடவுளே. ஆக்சுவலி காலேஜ் ஞாபகம் வருது. ஒன்ஸ் அப்பான் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நானே ஒரு தவளை தான், நானே ஒரு சூர்யா ஃபேன் தான். இதெல்லாம் என் ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் பிக்சரே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அஞ்சன்ஸ்லாம் இருக்கும். அஞ்சன்ஸ்லாம் விட்டு பேங்க் 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 அப்படின்ட்டுலாம் வந்து போஸ்ட் கொடுத்துருப்பேன். கேவலமா இருக்கும். கேவலமா இருக்குமா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2008 2009 டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட கயிறு வந்து டக்குன்னு பீக்க போயிருச்சு. சரியா சொன்னா அயனு சிங்கம் அப்படின்ட்டு தொடர்ந்து இட்டு கொடுத்து திடீர்னு வந்து தலைங்க தளபதி கிடையாது நான் தாண்டா மேலே அப்படின்ட்டு மேலே வந்தாரு நம்ம சூர்யா. ஐயா சரியா சொன்னா அந்த டைம் வந்து தலைக்கும் பெருசா படம் போகல. தளபதியும் வந்து அவரோட கரியர்ல வந்து அட்லா என்ட்ரு ஆகல. ஏஆர் முருகதாஸ் அட்லா வந்து பெருசா உள்ள என்ட்ரு ஆகல. ஏன்னா துப்பாய் கூட வரல. அந்த டைம் வந்து 2 பேர் டவுன்ல இருக்கும்போது சூர்யா வந்து மேல வந்துட்டு நான் தான் பட் என்ன பிரச்சனைனா இந்த நான் தான் இருக்கும்போது தான் இவர் வந்து ஏகப்பட்ட படங்களை வந்து கண்மணித்தனமா சைன் பண்ணாரு. பல விஷயங்களை வந்து தலையை காட்டினாரு. அதுவே இவர் வந்து பேக் ஃபயரா மாறிச்சு. ஃபால் ஆஃப் சூர்யா. நம்ம சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கரியர் வந்து டாப்புக்கு எது காரணமோ ஃபாலுக்கு அதுவே காரணமாக போயிடுச்சு. சரியா சொன்னால் ஓவர் ஹைப் மூவிஸ். ஒரு படம் வந்து ஓவர் ஹைப் பண்ணுறது விளம்பரம் பண்ணுறது மேட்டர் இல்லை. பட் விளம்பரம் பண்ண அளவுக்கு அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். சரியா சொன்னால் அஞ்சன் டைம் எடுத்துக்கலாம். இந்த அஞ்சன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து பண்ணாத பில்டப் இல்லை, பண்ணாத ஹைப்பே இல்லை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சானு கேம் விட்டாங்க. சூர்யா வந்து பாட்டு போறாரு அப்படின்லாம் ஃபேமஸ் பண்ணாங்க. அந்த தீன் சார்னு பாட்டு போட்டாங்க. அப்புறம் வந்து செயின்லாம் வச்சு பேங்க் 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 ராஜிபாய் சைன் ரிலீஸ் பண்ணாங்க. எங்க கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ராஜுபாய்ன்ட்டு பிளாக் பென்லாம் அந்த அதுல சாம் வந்து பீச் சாங்ல வந்து ராஜுபாய்ன்ட்டு பச்சை குத்தி இருக்கும். நல்ல டிசைன்ல அதே மாதிரி எல்லாரும் ராஜுபாய்ன்ட்டு எழுதுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆளோட பேரெல்லாம் எழுதி பாய் பாய் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாய் பாய் போட்டாங்களா? பாய்னா அது அர்த்தமாச்சே. அடக்காது. அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஏடா ஒரு பேர்ல கோபம் வச்சிருக்கீங்க. அது ரொம்ப அமெச்சூர் திங்கல்ல. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து பயங்கர ஹைப் இருந்த படம் தான் வந்து இந்த அஞ்சான். இந்த படம் டாக்டர் தான் லிங்குசாமி என்ன பண்ணாரு, தங்க இருந்த பணத்தெல்லாம் மொத்தமாக படம் எடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த டைம் கேட்டாங்களா அந்த படத்தை கொடுத்துருப்பா தம்பி எல்லாம் கேட்டாங்களா பல பேர். அதெல்லாம் முடியாது, நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன், நான் தான் டிஸ்ட்ரிபியூஷன் இதை பண்ணுவேன், நான் தான் இது பண்ணுவேன்ட்டு இவரும் தள்ள கட்டினார் அத்தியம். இது மட்டும் இல்லாமல் பேட்டிலாம் பயங்கரமாக கொடுத்துருப்பாரு. தமிழ் சினிமாவில் முதல் முறையில் ரெட்டு கேமராவில் எடுத்த படம் இது. அப்போ வந்து நான் காலேஜ் விஸ்காம் படிக்கும் போது அது சொல்லிட்டு இருந்தாங்க காலேஜில் வந்து ஃபேமஸாக தலைய லிங்கு தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் பல இறக்கியிருக்கேன் அப்படின்ட்டுலாம் ரொம்ப பயங்கரம் பில்டப் பண்ணி இருந்துச்சாரு. இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். வித்தக்காரனா நீ? இதாவது துப்பாக்கி படம் வில்லன் அப்படின்லாம் உள்ள விட்டு பயங்கரம் பண்ணிருந்தாங்க. இல்லை சம்மந்தம் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது சூர்யா வந்து காலேஜ் கெஸ்டா வந்தாரு, அப்பயே ஒரு நடிக்கணும்னு ஆச்சப்பட்டேன், இன்னைக்கு வந்து எனக்கு கனவு நிறைவா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படத்துக்கு பயங்கர ஹைப்பு. என்னடா படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பயங்கர இதுவாக இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதுலாம் வந்து நான் வந்து இப்போ காலேஜே பட மாட்டேன், லீவ் பண்ண தான் போவேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிருந்தேன். சென்னல போக முடியலையே அப்படின்ட்டு. ஏன் டிபியை தான் வச்சிருப்பேன். இப்போ தான் டிபியாக தான் இருக்கு ஃபேஸ்புக்கில். பட் அதெல்லாம் வந்து அந்த காலத்து கதைகள். அதெல்லாம் ஒரு காலம். பட் படம் போயிட்டு வந்து பசங்களாம் வந்து பரவாயில்ல மொக்கன்ட்டு லஞ்ச் பீடப்பே வந்து லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்ல. ஆனால் அந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா சொல்றாங்க, எனக்கு தெரியல. தவளை இது பேருக்கல தவளை என்று பணம்தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியல மொக்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல. பட் அதாவது படம் பார்த்தீங்க அப்படின்னா படம் பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க, பயங்கரமா கலாய்ச்சாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ தன்னோட கரியரை வந்து பில்ட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஆக்டர்ன்றது வேற, ஹீரோன்றது வேற. பட் ஹீரோ
அப்படின்னும் போது தன்னோட கரியரை வந்து கரெக்டாக பில்ட் பண்ணி முக்கியம். இந்த விஷயம் தளத்தில் கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரும் சரி, தளத்தில் சரி, அது கரெக்டாக பண்ணாலும் தான் இன்னைக்கு வரும் மேலே இருக்காங்க. இது ஏன் பண்ணல, என்ன பண்ணாரு அப்படின்னா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன பண்ணாருன்னா அந்த டைம் வந்து எல்லா படம்லாம் ஓடுதுன்னு ஒன்று காட்டுறதெல்லாம் சைன் பண்ற மாதிரி எல்லா ஆளுகளுக்கும் ஆரம்பிச்சாரு. ஆடுனாட பரவாயில்லையே, ஆடு டிவி ஷோ, அப்புறம் படத்துல வந்து கேமியோ கொடுக்குறது. எத்தனை படத்துல கேமியோ இருக்காரு எனக்கு தெரிஞ்சு? அவன் இவன், அப்புறம் கடைக்குட்டி சிங்கம். கடைக்குட்டி சிங்கம் அங்க பேர் 1 2 3 4 5 6 7 படத்துக்கு மேல போகுது. எப்படின்னா கேமியோனா சும்மா சின்ன ரோல் நடிச்சா பரவாயில்ல, எல்லா படத்துல அவரே வந்துட்டு போவாரு. சென்னையில் ஒரு படத்துல இவர் வந்து ஃபேன்ஸ்ல சொல்லுவாரு, இப்போ வந்து ஹார்ட் இங்க வந்துகிட்டு இருக்கு, அதனால நம்மளை ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் வந்து ஃபேன்ஸ் இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. இது மட்டும்லாம் பாத்தீங்கன்னா வந்து விளம்பரம், ஒரு விளம்பரம் பரவாயில்ல, ஏகப்பட்டவங்க நடிக்க ஆரம்பிச்சா நம்ம சூர்யா அச்சு விஷயம் வெளியே சொல்லிப்பேன் நினைக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் காலங்காலத்தில் எந்திரிச்சு எடுத்து தூங்க போற வரைக்கும் அதெல்லாம் பார்ப்போம். அந்த எல்லா பாட்டுக்கும் வந்து தலைவர் பண்ணிருக்காரு. உதாரணம் சொன்னா நீங்க காலேஜ் தான் பண்ணுவீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க, ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ஃபேன் டான்ஸ், ஃபேஸ் கிரீம் அந்த ஆடு, அப்ப என்ன பண்ணுவீங்க, எந்திரிச்சு காபி குடிப்பீங்க, காபிக்கு ஆடு, தலை விட்டு போன ஆட தலைவர் உட்காந்து பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி டிவில அவங்க ஃபேமிலி மட்டும் தான் வருவாங்க. அப்படியா? எப்படி? ஆமா, காலஞ்சு காஃபி ஒன்னு சன்ரைஸ் இல்லனா ப்ரூ, ஓகேவா? அடுத்து டிஃபன் செய்யணும், அதுக்கு சாம்பாருக்கு ஏதாவது ஒரு மசாலா, சக்தி மசாலானா ஜோ வருவாங்க. அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய்க்கும் இப்ப வரைக்கும் அதே ஜோ ஆட் தான். கோகுல் சென்ட்ரல் பவுடர் அதுக்கு ஜோ. மறுபடியும் நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், அது தலைவர் வருவாரு. பாப்பரம் இது மட்டுமா, நீங்க போன் பாப்பீங்களா, இன்டெக்ஸ் போன் நம்பருக்கு வருவாரு இருந்திருப்பாரு. அப்புறம் வெளியே பைக்ல போவீங்களா, டிவிஎஸ் பைக், ஸ்டார் சிட்டிக்கு பைக் ஆடு. அப்புறம் வந்து தியேட்டருக்கு போனா பெப்சியும் குடிப்பீங்களா, பெப்சிக்கு ஆடு. அப்புறம் செல்போன்ல சிம் கார்டு இருக்குமா, அந்த சிம் கார்டுக்கு ஆடு. இந்த மாதிரி ஒரு ஆடு 2 ஆடுனா பரவாயில்ல, எல்லா ஆடுலயும் வந்து இவர் பேச காட்டினதுனால டிவில விளம்பரம்னு போட்டா 5 விளம்பரத்துல 3 விளம்பரம் இவரே இருப்பாரு. இந்த மாதிரி பல ஆடு நடிச்சதுனால ஆச்சு அப்படின்னா அந்த கரியரை வந்து பில்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதுவே வந்து ஒரு கரியருக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் ஒரு ஹீரோக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹீரோவுக்கு வந்து எவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹீரோ தியேட்டர்ல தான் பார்க்க முடியும், நடிச்ச படம் தான் பார்க்க முடியும், அதெல்லாம் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து அவ்வளோ காத்துட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்க, தளபதி கடைசி படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, அந்த படத்துக்காக வந்து சம்பளம் வாங்கி இருப்பாரு, எவ்வளோ ஹைப்பா இருப்பாங்க. அடுத்து 2 மணி நேரம் தான் இருக்குது, 2.5 மணி நேரம் தளபதியை பார்க்க முடியும். அதை வேற ஏன் ஞாபகப்படுத்திட்டேன் நீ? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி அப்படின்ட்டு வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து தன்னை ஏங்க வைக்கிற மாதிரி வந்து ஒரு கரியரை வந்து பில்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஹீரோ அப்படின்ற ஒருத்தர். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கலாம். சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டும் தான் மேக்கப் போட்டு தலையில் விக்கி வச்சுன்னு வருவார். பட் ரியல் லைஃப்பில் வெளியே போகும்போது எந்த விக்குமே இல்லாமல் மேக்கப் தான் வருவார். காரணம் ஏன் அப்படி பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ காரணம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா என்ன வந்து காசு கொடுத்தா பணம் பார்க்க வரான், நான் நல்லா இருப்பேன் இதுவாக இருப்பேன்னு நினைச்சு தான் பார்க்க வரான். அப்போ நான் அந்த சர்டிஃபிகேட்ஸை தேட்டரில் மட்டும் தான் கொடுக்கணும், நான் எல்லாத்தையும் போட்டு வந்தேன்னா அவனுக்கு வந்து அந்த இது இருக்கு செழிப்பாகி போயிடும் அப்படின்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லி இருந்திருப்பாரு. பட் இந்த விஷயத்த சூர்யா ஃபாலோ பண்ணாதான் மிக தப்பு. காசு வருதுன்ட்டு எல்லாமே வச்சிருப்பாரு, அதே பேக் ஃப்ரை போயிருச்சு. அது மட்டும் இன்னொரு விஷயம்னா வந்து டிலே, படம் தள்ளி போறது. சரியா சொன்னா இன்னைக்கு கங்குவா படம் தள்ளி போகிற பல பேர் வந்து வெறுப்பு இருப்பீங்க, கங்குவா தள்ளி போயிடுச்சு இது ஆயிடுச்சுன்ட்டு பல சூர்யா ஃபேன்ஸ் காண்டில் இருப்பீங்க. பட் உண்மைனா இது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நிறைய படம் தள்ளி போயிருக்கு. சரியா சொன்னா மாற்றம் படமே எடுத்துக்கலாம். மாற்றம் படத்தோட இந்த படத்துல யூஎஸ்பி, அது யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 பேர் ஒட்டி இருக்கிறது, 2 பேர் ஒட்டி இருக்காங்க அப்படின்றதான் அந்த படத்தோட ஒரு யூஎஸ்பியே. ஸோ 2 சூரிய இருக்காருப்பா, பக்கத்துல வெடி வச்சிருக்காங்கப்பா, இவ்வளோ கஷ்டம் தெரியுமாப்பா, 2 பேர் பக்கத்துல வெடிப்பா, 2 சூரிய வெடிப்பா அப்படின்ட்டு தான் வந்து மக்கள் ரொம்ப ஆர்வத்தை வெயிட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னாச்சு, அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்டை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தள்ளி போட்டாங்க. இந்த டைம்ல குறுக்க கேப்ல கடை வெட்டின படம் தான் சார்லத்தா. ஆக்சுவலி சார்லத்தா படத்தை கான்செப்ட் ஒரே கான்செப்ட். இப்போ படத்துல இவர் வந்து பெரிய விஷயம் சொன்னது ரெட்டை பிரிவு தான். இதை வந்து பிரியாமணி மாதிரியான அதை வந்து ஃபேமஸ் இல்லாத ஒரு பெரிய டாப்ல இல்லாத ஒரு ஹீரோயின் போயிட்டு போனதுக்கு அப்புறம் இது இவரு பண்ணா வந்து மக்களோட ஆர்வம் இருக்குமா? இதுல வேற படத்துல கண்ட கரும்புல சொல்லி வெறுப்பேத்திருப்பாங்க. 10 பேருக்கு பிறந்தவன்டா நீ, மொத்தம் 10 அப்பன்டா உனக்கு. கரும டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சயின்ஸ் இது அதுன்னு சொல்லி படத்தை குழப்பி வச்சிருப்பீங்க. இந்த படத்துல இந்த மாதிரி டிலே ஆனதால இந்த மாதிரி படங்கள் வந்து இந்த படத்துல ஆரம்பம் கருத்து விட்டுருச்சு. அந்த மாதிரி தான் கங்குவாயும் பண்ணிட்டாங்க. கங்குவா பாத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வேட்டின் வருதுன்றதுக்காக தேவையில்லாம வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வேட்டின் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கங்குவா டீம் தான். அதுக்கப்புறம் வேட்டின் வரேன்னு சொன்னாங்க. ஒழுங்கா வந்து நாங்க தான் முதல்ல வந்தோன்னு விட்டு இருந்தா பரவாயில்ல, தேவையில்லாம வந்து இது டிலே பண்றேன்ட்டு எப்ப டிலே பண்ணி விட்டாங்க. திடீர்னு நடுவில் புகுது கங்குவா மாதிரி மங்குவா அது படம் விட்டா என்ன பண்றது? கோவிந்தா கோவிந்தா மங்குவா.
இந்த மாதிரி சில காரணங்களால படங்கள் சரியா போகல. அடுத்தது நம்பிக்கை வச்ச படங்களும் பெருசா போகல. தானா சேர்ந்த கூட இது ஆசைப்பட்டாரு, அதுவும் பெருசா ஓடல. சூப்பர் 26ன்னு ஒரு படம், அந்த படத்தை ரீமேக் தான் இது. அக்ஷய் குமாரோட ஹிந்தி படம் அது. பட் ஹிந்தி நல்லா இருந்திருக்கும், இவங்க சொதப்பிட்டாங்க. அயன் மேனே இட்டு கொடுத்த டேரக்டர் தான் வந்து நம்ம கேவி ஆனந்த் சார். மாட்டான கூட ஓரளவுக்கு இட்டு தான், ரொம்ப பாட்டு ஃபிளாப்லாம் கிடையாது. அவ்வளோ சேர்த்து எடுத்த பண்ணா காப்பான் படம் பார்த்தோன்னா பெருசா ஓடல. இதுக்கெல்லாம் வந்து மாசிலாமணி வச்சாரு, மாசிலாமணி படமும் ஓடல. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்ச படங்களை பெருசா போவதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு 2D என்டர்டைன்மெண்ட் அப்படின்ட்டு வந்து ப்ரொடியூசரா அவதாரம் எடுத்தாரு. பட் இங்கதான் ஒரு பிரச்சனை. ப்ரொடியூசரா மாறினதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டரா தன்னோட கரியரை அவர் கவனிக்காம போனாருன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னா இவர் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள்ல இவரோட மனைவி வச்சு அடிக்க வைப்பார், ஜோதிகா வச்சு அடிக்க வைப்பார். 36 வயதினிலே மகளிர் மட்டும் இந்த மாதிரி படம் எடுத்துருப்பார். பட் என்ன கம்மன்னா மகளிர் மட்டும் படத்துல கான்செப்ட்னா வந்து ஆண்கள்லாம் வந்து நல்லவங்க கிடையாது, கெட்டவங்க, பெண்கள்னு தனியாகவும் இருக்க முடியும், அது காரணம் எதிர்க்க முடியுன்ற மாதிரி தான் பல கான்செப்ட். பட் படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா ஜோதிகாவோட ஹஸ்பண்ட். என்னடா இது பாசிபிளா பேசாதீங்க, நான் ஜோதிகா சக்கத்த தலைவர் தெரியுமா, அன்னைய போய் தப்பா பேசாதீங்க, கேட்டு போதியா வருவ தூக்காதுக்கு முன்னாடியா. பொதுவாக வந்து சினிமாவிலே காசு எடுத்து சினிமாவிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சூர்யா வந்து நிறைய படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா படம் எடுத்து தேட்டரில் விட்டதில் பிரச்சனை, நான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசி விட்டுக்கிறேன்ட்டு தான் சில படம் இயக்கி இருந்திருப்பாரு. சரியா சொன்னால் அவரோட பெருசாக கை கோர்த்த ஒரு கம்பெனி தான் வந்து அமேசான் பிரைம். இந்த அமேசான் பிரைம் இப்படி உள்ள வந்தாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன், உங்களை சொல்லி ஆகணும். இந்த கடந்த 10 படங்களில் சூர்யாவோட படங்கள்ல பெஸ்ட் படம், நல்லா ஓடின படம், மக்கள்கிட்ட வந்து இப்போ பயங்கரமாக ஃபேமஸ் ஆன படம், பயங்கர வரவேற்பட்ட படம், சூப்பர் படம் அப்படின்ற படம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 படம். ஒன்னு ஜெய்பி பெஸ்ட் படம், ரெண்டாவது சூரிய போற்று. இந்த 2 படமும் பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல தான் ஓடிந்திருக்கும். ஆனா அவர் தியேட்டர்ல விடாம ஓடில விட்டாரு. பட் இல்ல ஆச்சுன்னா சூர்யா ஃபேன்ஸால வந்து தியேட்டர்ல வச்சு கொண்டாடவே முடியாம போயிடுச்சு. என்ன பிரச்சனை, கொரோனா வந்துச்சு, எல்லா தியேட்டரும் இழுத்து மூட்டாங்க. இப்ப எல்லா படம் ஓடி சைட் இருந்துச்சு. அந்த டைம் ஓடிடி கம்பெனிலாம் பெரிய பெரிய படமா வந்து வலை வச்சு ஏறிட்டு இருந்தாங்க, எனக்கு கூட அப்படின்ட்டு. பட் ஃபேன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இல்ல அப்ப தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க, தியேட்டர்ல கொண்டாடமா இருக்கணும், தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஆக்டரா இருந்து இவர் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இந்த படத்துல கோ ப்ரொடியூசர் இவர் தான் அப்படின்றதுனால இவர் என்ன பண்றதே தெரியல. இதுக்கு தேடல விட்டு போடாம போறதுக்கு பேசாம வந்த வழிக்கு வித்துடலான்ட்டு சூழலை போட்டுற வந்து அமைச்சர் மறுமித்துட்டாரு. இங்கதான் வந்து இதோட கரியர் கொஞ்சம் கீழே விழுறதுக்கு இன்னொரு காரணமும் ஆரம்பிச்சுது. பட் என்னதான் ஒரு படம் லாபம் நஷ்டம் அப்படின்னு இருந்தாலுமே ஹீரோட ஃபேன் செலிப்ரேஷன் அப்படின்றது தியேட்டர்ல தான். இந்த விஷயத்தை கரெக்டா பண்ணது யாருன்னா தளபதி தான் சொல்லலாம். ஏன்னா கொரோனா டைம்ல வந்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, அந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்காரன் பல கோடி கேட்டானாமா. அப்படி கேட்டுமே இல்ல தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும், ஃபேன்ஸ் வந்து தியேட்டர் தான் கேக்குறாங்க, சோ தியேட்டர் தான் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு தியேட்டராகவே விட்டுருப்பாரு அந்த படத்தை. அதான் படம் பயட்டா இருக்கும். ஸோ இது மாதிரி இவர் பண்ணாது, ஃபேன்ஸை மதிக்காது, ஃபேன்ஸ் கேட்டதை பண்ணாதுன்றது ஒரு தப்பான விஷயம் தான். பட் இங்க தான் இன்னொரு விஷயம் இருக்கு. அமேசான் பிரைம் உள்ள தெரியுமா, இங்க தான் இவர் வந்து அமேசான் பிரைமுக்கும் இவருக்கும் ஒரு நட்பு அதிகமாயிருச்சு. என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அதுவும் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல ஓடிடிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஓடிடி அப்படின்ட்டு தான் படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஜெய் பீம் ஓடிடி, ஓ மை டாக் ஓடிடி, உடன்பிறப்பே அது ஓடிடி. இந்த மாதிரி பல படங்களை வந்து ஓடிடிக்கு விட்டாரு. அதுல வந்து குடும்ப படங்களும் இருக்கிறது, அணி அடிச்ச படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, தம்மி அடிக்கிற படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. பொதுவாக சொல்லப்பட விஷயம் ஒன்று இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நடிச்ச படங்கள் பெரும்பாலான படங்கள் அவங்க உள்ளுக்கார படம் தான், வெளி படம் நடிக்கல, அவங்க நடிச்ச படம் உள்ளுக்கா படம் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நடிச்ச பெரும்பாலான படம் வந்து ஸ்டுடியோ கிரீனு இல்லை டுடி என்டர்டைன்மெண்ட். ஸ்டுடியோ கிரீன் யாரை பண்ணா ஞானவேல் ராஜா வந்து இவரோட சொந்தக்காரி இவரு. ஸோ பினாமி பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது பினாமி இவரு அப்படின்ட்டு வந்து சில பேர் சொல்றாங்க. நான் சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேவா. பட் உண்மையா படம் தெரியாது, சொல்றாங்க பினாமியில் நடத்திட்டு இருக்காங்க, இந்த படத்தெல்லாம் இவருக்கும் லாபம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஃபாலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோவா ஒரு கரியரை பில்ட் பண்ணாதுதான் ஃபாலுக்கு மிக பிரச்சனையே. இந்த ஒரு காரணத்தினால தான் கங்குவா படத்தோட வெற்றிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, ரொம்ப வெயிட் பண்ணியிருந்திருக்காரு நம்ம சூர்யா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இருக்கிறது. என்ன பண்ணா நம்ம காரி சூப்பராஜ் படம், அதுதான் வந்து ஆக்ஷனோட அவதாரம் எடுக்கிறாராமா. அது பார்த்தாது தூம் 4 வருதான், தூம் 4ல இவர் தான் வில்லனாமா. பட் ஒரு ஆக்டரா பாத்தீங்க அப்படின்னா சூர்யா தன்னோட கரியர்ல வந்து ஒரு நல்லதான் கொடுத்துருக்காரு. பட் ஹீரோ அப்படின்ற கரியர்ல தான் அவர் சரிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, ஈடி படம் வந்திருக்கும், அந்த படம் வந்து கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேர் திருப்பி கொடுத்துச்சானா இல்ல, அந்த பெரிய அந்த கரியரை தூக்கி நிறுத்திருச்சானா அதான் இல்ல. பட் விக்ரம் படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒரு கேமியோ தான் கொடுத்திருப்பாரு. அந்த கேமியோ கிடைச்ச வரையறு பாத்தீங்க அப்படின்னா அவர் நடிச்ச மத்த படத்துக்கு கிடைக்கவே இல்ல. ரீசனா அந்த படமே கிடைக்கல. லியோ படத்தை இருக்காருங்க, ரோலஸ் இருக்காரா, ரோலஸ் குயிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ இதனால வந்து விழா வச்சிடலாம்ப்பா, ஹிந்தி பத்துக்கு போயிடலாமா பிளான் பண்றதா தெரியல. ஸோ இதுதான் தியேட்டர் மெட்டீரியல்ன்றது, ஒரு ஹீரோ அப்படின்றது, ஒரு கரியர்ன்றது இதுதான். ஸோ கட்ட கடைசியா நம்ம சூர்யாவோட ஃபாலுக்கு வந்து மெயின் காரணம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இவர் கரியரை சரியா பில்ட் பண்ணிக்காது, அப்புறம் ஓவரா விளம்பரம் அடிச்சது, முக்கியமா ஃபேன்ஸோட ஃபேவரட்
கான்ட்ராக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனது. ஃபேன்ஸ் கேட்குற விஷயத்த அவர் வந்து கண்டுக்காம அவர் வந்து தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அந்த கம்பெனியை காப்பாற்றணும், படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் லாபம் பார்க்கணுன்றதுக்காக தன்னோட கரியரை கண்டுக்காம ஃபேன்ஸை கண்டுக்காம போனதான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா படம் வந்து ஒரே ரிலீஸ் ஆகுது. கங்குவா வெர்சஸ் வேட்டைன்னு சண்டை வரும்போது கூட ட்விட்டர்ல வந்து சண்டை போட்டுருந்தாங்க. ஓகே, சூர்யா ஃபேன்ஸ் பல பேர் கங்குவாடா சூர்யாடா அப்படின்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா இவர் வந்து சொல்றது ஃபேன்ஸை மதிக்காம இல்ல வந்து அப்படி இப்படின்ட்டு சமாளிக்கோசரம் படத்தை தள்ளி போட்டாரு. இதுவே வந்து பல ஃபேன்ஸை வந்து கடுப்பேத்திருச்சு, வேற வெறுப்பேத்திருச்சு. ஸோ இன்னைக்கு வளர்ப்பாங்களாவது நல்ல படங்களை சூஸ் பண்ணி தன் கரியரை கரெக்டாக பார்த்துக்கிட்டு 2008 2009 எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி மேலே ஒரு வாரம் அப்படின்றத பார்க்கலாம். அதெல்லாம் அந்த டைம்ல வந்து பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அதே பல பேர் வந்து நானும் சூர்யா அமைச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ வந்து திரும்பி இந்த கதையை பில்ட் பண்ணி தளபதிக்கு போட்டியா மேலே வருவாரா அப்படின்றது வரக்கூடிய படங்கள்ல பார்க்கலாம். ஓகே இந்த பட்சம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆக்டர் சூர்யாவோட கரியர் ஃபாலோ ஆனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பட் நானும் சூர்யா ஃபேன் தான் அப்படின்னு ஜென்யூன். ஓகேவா, சில பேர் கமெண்ட் சுத்துவீங்க இல்ல 500 கோடிடா வேற சொல்றது ஃபாலுன்ட்டு பல பேர் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பீங்க. என்ன மாதிரி இல்லாத விஷயத்த வந்து நடந்தா மாதிரி கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பட் நீங்க என்ன கற்பனை பண்ணாலும் உண்மை அதுதான், அவர் கரியர் ஃபாலோ தான் இருக்குது. ஓகேவா, அது உண்மை சொல்லி பழகுங்க, சொல்லி நல்லா பாடிப்பாரு. இல்ல முட்டு குத்த காசு மட்டும் தான் குத்துன்னு கடைசி வரைக்கும். இதுக்கப்புறம் கரியர் டெவலப் ஆகுமா, அது என்ன ஏது அப்படின்றத பத்தி இங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி எந்த ஆக்டரோடைய ரைஸ் அண்ட் ஃபால் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.